நீங்கள் ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க அண்ட் அங்கே போய் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஒரு ஃபஸ்ட் டே இருக்க போகுதுன்னு தெரியலைன்னா டோன்ட் வரி, I'll give you a few things that you should keep in mind ஸோ தட் உங்களுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அது என்னலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு யுவர் காலேஜ் சீனியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் உங்களோட காலேஜை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலான்ற எல்லா விதமான கண்டென்ட்டும் நம்ம இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே இன் டச் அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம வந்து ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறோம் அப்படின்னாலே போன உடனே எல்லாரையும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடணும், நம்ம தான் இருக்கிறதுல வேறு லெவல் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேயே போகிறோம். அண்ட் அப்படி போகிறதுனாலேயே என்னமோ தெரில ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஃபைனலாக ஐயோ என்னடா இப்படி சொதப்பி வச்சுருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீலில் ஒரு கில்ட்டியோட தான் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்களும் போய் மாட்டிக்காமல் கன்சிடர் இட் அஸ் அ பீஸ்ஃபுல் டே. போனோம்னா மேக்ஸிமம் ட்ரை டு அப்சர்வ் அஸ் மச் அஸ் யூ கேன். சுற்றி என்ன நடக்குது, எங்கெல்லாம் என்னென்ன பில்டிங் இருக்குது, யார் என்ன பேசுகிறாங்க, ஒவ்வொரு ஸ்டாஃப் எப்படி பேசுகிறாங்க, அண்ட் உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸே என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட வச்சுக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா, இல்லை யாருமே பேசாமல் போயிடுறாங்களா, இல்லை அப்படியே பேசுகிறாங்கனாலும் எதை பற்றி பேசுகிறாங்க, அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்தெந்த விஷயத்தை பற்றி அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே அந்த நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் நாள்லேயே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணுன்றதை நினைக்காம மேபி ஒரு ஃபியூ பீப்புள் கிட்ட மட்டும் பேசி அவங்க யார், என்ன, எந்த ஊர்லேருந்து வர்றாங்க, அண்ட் நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த விஷயங்கள் காமன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் த பெஸ்ட் திங் வுட் பி அதெல்லாம் போயிட்டு எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட பேசுனீங்க, அவங்க யார், எந்த ஊர், என்ன பேசுனீங்க, என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, என்ன மைனஸ் பாயிண்ட்டு, இதை வந்து நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இவங்களை இதுக்கப்புறம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ நோ எந்த விஷயத்துக்குலாம் இவங்ககிட்ட போகலாம், எந்த விஷயத்துக்குலாம் அவங்ககிட்ட போகக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். அதனால் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறத விட கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கிட்டையா டெய்லி பேசணும் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ரைட் அபவுட் தம் டெய்லி. ஓகேவா? அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓவர் ரியாக்ட் பண்ணிடாமல் பொறுமையாக ஓகே இப்படி ஆயிடுச்சா, சரி ஓகே, நானும் இப்போ தான் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் ஃபஸ்ட்டு இப்போ தான் காலேஜுக்கு வர்றாங்க, எனக்கு எந்த அளவுக்கு இது ஒரு அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்க போகுது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறத நம்ம தான் வந்து அதை நார்மல்ன்றதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்டில் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸை வந்து கிராஸ் பண்ணி போங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து பர்ஃபெக்டான ஒரு டேவாக இருக்கணும்னு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் எத்தனையோ நாட்கள் உங்களோட காலேஜ் லைஃப்பில் இருக்குது, எத்தனையோ வருஷங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டேவை எப்படி பீஸ்ஃபுல்லாக காமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்றத மட்டுமே வந்து பாருங்கள். அண்ட் இஃப் அட் ஆல் யூ ஆர் ஸ்டார்டிங் வெரி நியூ ஹியர் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் இன்னும் எப்படிலாம் பெஸ்ட்டாக இருக்கலாம் அண்ட் ஒரு காலேஜை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா கீழே வந்து 7 டே காலேஜ் ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் உங்களோட இமெயில்ஸை நெக்ஸ்ட் 7 டேக்கு செக் பண்ணி பாருங்கள். ஈவென்ச்சுவலி உங்களோட காலேஜ் லைஃப்பை எப்படி நீங்கள் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்றத 7 நாளில் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுக்குவீங்க. அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ டுடே. அண்ட் see you in the next video. Until then, have a good time. Bye bye.